அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள் நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி கடகராசி நேயர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கடகராசி பொதுவாகவே கடகராசி நேயர்கள் பாருங்கள், இறக்க குணம் உங்களுக்கு ஜாஸ்தி. சென்டிமெண்ட்டான ஆளாக இருப்பீங்க. எதை தொட்டாலும் கண்ணீர் வரும்னு சொல்லிடலாம். எதையும் ஏற்றுக்க முடியாது, அவங்க மனசு ஏற்றுக்காது. அந்தளவுக்கு இலகிய மனம் கொண்டவங்க தான் கடகராசி நேயர்கள். அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க. தாய் பாசம், தாயுள்ளம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். நிறைய ஏமாந்துட்டு இருக்கீங்க. கடகராசி நேயர்களோட வாழ்க்கை இப்போ சோதனையாக தான் போயிட்டுருக்கு. தெரிஞ்சே ஏமாறுறீங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அசிங்கமானப்படுத்திடுறாங்க அவங்கள. நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப ஒரு இலகிய மனதுன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்தவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் அந்த குரு வக்ரமாகறதுனால ஒரு சில மாற்றங்கள் நடக்குமே தவிர பெரிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு, அதாவது பெரிய சோதனைகள் எதுவும் நடந்துடாது. சரிங்களா? அஷ்டம சனி போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பாருங்கள், இந்த 4 மாத காலகட்டங்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 மாத காலகட்டங்கள் நீங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்க? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் நம்பாமல் இருங்க. லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடாதீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட வேண்டாம்.
பொறுமையாக இருங்க, வேலையை மாற்றாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வந்துடாது, கண்டிப்பாக வராது. சரிங்களா? இப்போ உங்கள் குரு வந்து உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம். உங்கள் ராசிக்கு வந்து குரு யார்? 6 மற்றும் பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. அவர் வந்து எங்கே இருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரமாகிறார். அப்புறம் வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். குரு வந்து இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ குரு வந்து ஒரு சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நல்ல கிரகம். உங்கள் ராசிக்கும் அவர் நல்லவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகறதுனால கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சரிங்களா? பிரச்சனையில் தான் இருக்கீங்க, அதில் 100% அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? பிரச்சனையில் தான் இருக்கீங்க. எல்லா கடகராசி நேர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கெட்ட விஷயங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அது குரு வக்ரமாகறதுனால ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. சரிங்களா? குரு வக்ரமாகி உங்கள் ராசிக்கு எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தைரியம் உருவாகும். உங்களுக்கு எதையும் பார்த்துடலாம், எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கிடச்சிரும். உங்களுக்கு ஜெயிக்க போகிறீங்க, கவலையப்படாதீங்க. சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? என்ன முயற்சி பண்ணலாம்? வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். வேலை மாற்ற வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து பாருங்கள், வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு முயற்சி, நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி வந்து சின்ன சின்ன தடங்களாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தான், சக்ஸஸ் தான், அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் ராசிக்கு வந்து குரு 3ஆம் இடத்தை பார்க்கறனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க நல்லாயிருக்கும், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், அது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். அது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். அந்த 4 மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு வந்து பார்க்குறார். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க இந்த மாதம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. குரு உங்கள் ராசிக்கு வந்து வேறு எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி பார்க்குறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு கூட கொஞ்சம் கம்மியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த மன உளைச்சல் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கம்மியாகும்னு சொல்லலாம். இருந்தாலும் சனி 8ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? அந்த சனியை மீறி குரு வந்து பெருசாக வேலை செய்ய முடியாது, அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கர்மகாரகன் சனி, நவகிரகங்கள்லேயே முதன்மையான சுபகிரகம் குரு, நவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம் சனி. அப்போ சனியை மீறி அங்கே குரு பெருசாக வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா கர்மகாரகன் சனி சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாயம் கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அவர் அஷ்டம சனி, அதை உங்களுக்கு கொடுத்துட்டு, அஷ்டம சனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு, நிறைய சோதனைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு வக்ரமாகறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் எதுவும் நடந்துடாது. 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒரு சில பேருக்கெல்லாம் வரதான் செய்யும். சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புன்னா என்னென்னா, வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி போய் பணத்தை போட்டு முதலீடு போட்டுறாதீங்க. மெயினாக என்னென்னா, வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. பணப்பிரச்சனை இது தாங்க உங்களுக்கு வரும், இது தான் அதிகப்படியான பாதிப்பு வரும். மற்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு பெருசாக வந்துடாது, சமாளிச்சிருவீங்க. சரிங்களா? தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு, சமாளிச்சிருவீங்க. பெரிய பிரச்சனை இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பணப்பிரச்சனை வரும், ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. இதில் தான் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வருமே தவிர வேறு மற்ற அமைப்புகளெல்லாம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை வராது. வேலையில் கூட ஓரளவு சமாளிச்சிருவீங்க. வேலையில் மன உளைச்சலோடு இருக்கீங்க, சரியாக வேலை செய்ய முடியல, உங்களுக்கு குறை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, அது கூட எப்படியே சமாளிச்சிருவீங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்துலையும் கேது இருக்கார். அப்போ தைரியத்தை கொடுப்பார். மனசில் ஒரு தைரியமாக இருக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். துவண்டு போனவங்க, நொந்து நூடுல்ஸ் ஆனவங்களாம் பாருங்கள், இந்த காலகட்டங்களில் மனசில் தெம்போட ஒரு தைரியத்தோடு வாழ போகிறீங்க. இந்த 4 மாத காலகட்டங்கள் குரு வக்ரமாகறதுனால கடகராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். கவலையப்படாதீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மார்ச் லாஸ்ட்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடும். பொறுமையாக இருங்க, உங்களுக்கு முடியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த 4 மாத காலகட்டங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எதையும் சமாளிச்சிருவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, சோதனைகள் வராது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான பலன் தான், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.